வணக்கம் நண்பர்களே. நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திறனாய்வினுடைய வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திறனாய்வு பற்றி விளக்கம், வரையறை, திறனாய்வுனா என்ன அப்படின்லாம் பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக திறனாய்வினுடைய வகைகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் போடக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த திறனாய்வு பற்றிய செய்திகள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தேவைகள், நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் பாராட்டு முறை திறனாய்வு. ஒரு இலக்கியத்தை குறை காணாமல் அதன் நிறைகளை மட்டும் எடுத்து கூறி பாராட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் பாராட்டு முறை திறனாய்வு. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, கூவாஜா தமிழ் காப்பியங்கள், மூவாவினுடைய குறுந்தொகை செல்வம், ஔவை துரைசாமி பிள்ளையினுடைய சிலப்பதிகார ஆராய்ச்சி, கம்பராமாயணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விளக்கமுறை திறனாய்வு. ஒரு இலக்கிய படைப்பாளியையும் அவர் படைத்த இலக்கியத்தின் பல்வேறு கூறுகளையும் விளக்கமாக ஆய்வு செய்தல் தான் இந்த விளக்கமுறை திறனாய்வு. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, தொல்காப்பிய பொருளதிகாரம், தேப்போ மீனாட்சி சுந்தரனாரினுடைய காணல் வரி. மூன்றாவது பார்த்திங்கன்னா மதிப்பீட்டு முறை திறனாய்வு. ஒரு இலக்கியத்தின் தரத்தை பல இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்வது தான் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு. எடுத்துக்காட்டு பாரதியாரின் குயில்பாட்டு, செல்வ கேசவராயர் எழுதிய திருக்குறள், அப்புறமா கம்பன். அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது ஒப்பீட்டு முறை திறனாய்வு. ஓர் இலக்கியத்தை பிற இலக்கியத்துடன் ஒப்பிட்டு ஆராயும் முறை தான் இந்த ஒப்பீட்டு முறை திறனாய்வு. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு எழுதிய திருக்குறள், அப்புறமா நீதி இலக்கியம், மணவாளனின் காப்பிய நோக்கில் கம்பனும் மில்டனும், சாவே சுப்பிரமணியனின் சிலம்பும் சிந்தாமணியும். அடுத்தது ஐந்தாவது பார்த்திங்கன்னா பகுப்பு முறை திறனாய்வு. குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளையும் கூறுகளையும் ஏதேனும் ஓர் அளவுகோல் அல்லது நோக்கம் கொண்டு பகுத்து காண்பது தான் இந்த பகுப்பு முறை திறனாய்வு. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சீசு செல்லப்பாவின் மற்றும் மௌனியின் மனக்கோலம், சிறுகதை உத்திகள். இதுதான் எடுத்துக்காட்டு. நன்றி.